மெடிடேஷன் பண்றப்போ நமக்கு இந்த இந்த ஜென்மத்துல அது ஹெல்ப் பண்றது, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறத விட அந்த பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை வெக்கேட் பண்ணிட்டு இந்த ஏர்த்ல இருந்து நம்மளுடைய ஆன்ம உலகத்துக்கு போறதுக்கு கூட அது ஹெல்ப் பண்றது. ஏன்னா நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான், நீங்க சொன்னீங்க கொஞ்சம் குயிக்கா ஆஸ்ட்ரல் பாடியில் வெளியில வந்தோடனே ஆஸ்ட்ரல் பாடிக்கு தெரியும், ஓகே இது முடிஞ்சது, இனிமே நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அட்லீஸ்ட் அந்த போதும் இந்த வாழ்க்கை, நம்ம now finish now we are going, ஒரு ஒரு மனசார அந்த உணர்வு வந்தப்பதான் நம்மளால போக முடியும் மேல. அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்றது இல்லையா? எஸ் அது அது அப்புறம் இன்னொன்னு, இந்த ஆன்மா திரும்ப திரும்ப பிறக்கிறது இல்லையா? திரும்ப பிறக்கிறப்போ அவங்க சில சமயம் இந்த பூமியில ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை முடிச்சுட்டு அங்க போறப்போ ரிவ்யூ எல்லாம் பாக்குறோம்னா நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆன்மா எப்போதும் அதுக்கு ஒரு உந்துதல், பிறவி எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். ஈவன் தோ இட்ஸ் சோ டிஃபிகல்ட், ஒரு கம்பல்ஷனும் இல்லை இல்லையா? நம்ம பிறக்கணும்னு கம்பல்ஷன் இல்ல, ஒருத்தரும் நம்மள ஃபோர்ஸ் பண்றது இல்ல. அப்படி இருக்க ஆன்மா ஒரு உந்துதல்ல திருப்பி திருப்பி வர்றது அப்படிங்கறதையும் புரிஞ்சு கொண்டேன். அதுல இட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா சார்? யா, ஃபோர்ஸ் இல்ல, பட் நம்ம கத்துக்க ஃபோர்ஸ் இல்ல, வேண்டிய நம்மளாவே ஒரு ஃபீலிங், ஒரு ஈர்ப்பு. ஆமா, நம்ம கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் எவ்வளவு பெண்டிங் இருக்கு, அந்த பெண்டிங் லெசன்ஸ் கத்துக்கிறதுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணா நம்மளால கத்துக்க முடியும் மிஸ் பண்ணாமே. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரும் நம்ம மறந்துடுவோம். ஸோ மறந்துட்டோம்னா மறுபடியும் இன்னொரு ஜென்மத்துல மறுபடியும் கத்துக்கணும். அதனால அந்த லெசன்ஸ் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வேணுமோ, என்னென்ன யாரோட சப்போர்ட் வேணுமோ, யார் தொந்தரவு பண்ணா நம்மளால கத்துக்க முடியுமோ அதெல்லாம் டெசிஷன் எடுத்து நம்ம இங்க பூமியில வரும். இங்க பனிஷ்மெண்ட் கிடையாது, ஒரு புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட். இது நம்ம கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் கத்துக்காம விட்டோம்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த உடம்புல ஒரு நோயோ இல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸோ மென்டல் இஷ்யூஸ். இட்ஸ் நாட் எ பனிஷ்மெண்ட். எஸ், தேங்க்யூ. வணக்கம் மேடம். இப்போ எனக்கு 72 இயர்ஸ் ஆகுது. நான் 70 இயர்ஸ்ல தான் இந்த மெடிடேஷனுக்கு தெரிஞ்சுட்டு வந்தேன். இப்ப நம்ம பாடி வெக்கேட் பண்ணிட்டாக்கா அடுத்த பிறவில இதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த மெடிடேஷன் கிடைக்குமா சின்ன வயசுலயே? எஸ் எஸ். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு 72 2 இயர்ஸ் முன்னாடி மெடிடேஷனுக்கு வந்தேன். இல்ல இல்ல, அது ஓகே ஓகே, நான் சொல்ல போற பாயிண்ட் வேற. நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு 72. இங்க நீங்க எது ரெப்ரசென்ட் பண்றீங்க? உடம்புன்னு ரெப்ரசென்ட் பண்றீங்களா, ஆன்மான் ரெப்ரசென்ட் பண்றீங்களா? தெரியலங்களே எனக்கு. சொல்றீங்க உங்களுக்கு மெடிடேஷன் பண்றோம், அது இல்ல. நீங்க வயசு ஆன்மாக்கு வயசு இல்லைங்களா? வயசு உடம்புக்கு தான். சோ நீங்க இத்தனை வருஷமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உடம்பு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க உடம்பு கிடையாது, உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா. அதோட வயசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வயசே கணக்கே இல்ல. இது நீங்க இந்த ஜென்மத்துல பிறக்கிறது இதே மாதிரி எத்தனையோ வாட்டி பிறந்திருப்பீங்க, எத்தனையோ வாட்டி இறந்திருப்பீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மத்துல நம்ம இந்த மெடிடேஷனுக்கு வரலையா? வந்திருப்போம். சரி. யாரு எவ்வளவு சாதனை பண்ணிருக்காங்கன்றது தெரியல, அவ்வளவுதான். ஞாபகம் இல்லாம இருக்கும். நீங்க மெடிடேஷன் நீங்க நிறைய டீப்பா மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜென்மத்திலேயே போன ஜென்மத்துல அதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்மாவோட பயணம் எப்படி இருந்தது, எவ்வளவு அற்புதமா இருந்தது, எவ்வளவு சாதனை பண்ணிருக்கீங்க, எத்தனை குருமார்கள் கிட்ட நீங்க போய் கத்துக்கினீங்க எல்லாமே தெரியும். ரொம்ப ஆச்சரியமா. அதனால இது இந்த ஜென்மத்துல உங்களுக்கு 70 வயசுல இருக்கும் போதும் மெடிடேஷன் வந்துச்சு இல்லைங்களா? நெக்ஸ்ட் லைஃப் டைம்ல சீக்கிரமாவே வந்திருக்கலாம். மேபி நீங்க பிறக்கிறதே ஒரு மெடிடேஷன் ஃபேமிலியே பிறந்திருப்பீங்க. இல்ல இந்த ஜென்மமும் இருக்கலாம். இல்லம்மா, இந்த ஜென்மமே கடைசி ஜென்மா கூட ஆகலாம்ல. அதுக்கு சான்ஸே இல்லைங்க மாஸ்டர். ஏன்னா எவ்வளவு பேர் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க,
நமக்கு ஒண்ணுமே தெரியலைங்களே. எவனுக்குமே எதுவுமே தெரியாது. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. நீங்க போன ஜென்மத்தோட மெமரி எப்படி இல்லாம இருக்கோ, எல்லாருக்குமே எவ்வளவு சாதிச்சுட்டாங்க, எத்தனை ஜென்மத்துல, எத்தனை லோகத்துல, எத்தனை டைமென்ஷன்ல பிறந்திருக்காங்கன்றது ஞாபகம் இல்ல எல்லாருக்குமே. எல்லாருமே அவங்கவுங்கள தேடுறாங்க. நீங்க இன்னொருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரல, அதனால அவங்க கிரேட், நான் கிரேட் இல்லன்னு நீங்க நினைக்கவே கூடாது எப்பவுமே. சரிங்க மாஸ்டர். அவங்களுக்கு தேவைப்படும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு எது தேவையோ மெடிடேஷன்ல அது மட்டும்தான் தெரியும். சரிங்க மாஸ்டர். சில பேரு பார்த்தா புரியும், சில பேருக்கு பார்க்காம இருந்தா கூட புரியும். அதனால நீங்க இன்னொருத்தர் கூட கம்பேரே பண்ணாதீங்க. சரிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி அம்மா. நல்ல ஒரு கேள்வி சார். எனக்கு இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனுக்கு, அப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஏர்லியர் ஏஜ்ல வர்றதுனால தே ஆர் ஏபிள் டு ப்ரோக்ரஸ் மோர். ஏன்னா வந்து யங்கா இருக்கிறப்போ உடம்புக்கு லைஃப் இருக்கு இல்லையா, ஏஜ் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த உடம்பு வேணும் தானே தியானம் எல்லாம் பண்றப்போ. அப்போ 70 வயசுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தியானம் பண்ண போறது பிஃபோர் வி வெக்கேட் தி பாடி குறைவா இருக்கலாம். கொஞ்சம் யங்கா வர்றப்போ நிறைய இருக்கும். அப்போ இதுல வந்து ரொம்ப முதிர்ந்த ஆன்மாக்கள், அதாவது கடைசி பிறவிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏர்லியராவே தியானத்துல வருவாங்கங்கறத ஒரு ரூல் தப்பா எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல இல்ல. இப்போ இந்த அம்மா வந்து எந்த வயசுல மெடிடேஷன் பண்ணோன்னு, எந்த வயசுல மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க? 70 வயசு, 70. அந்த டெசிஷன் யாரு எடுத்தாங்க? நான் தான். அவ்வளவுதான், சிம்பிள் சிம்பிள். அந்த உங்களுக்கு இந்த வயசுல இப்பதான் தேவைப்படுது இந்த ஜென்மத்துல, அதனால இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. புரியுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிசிக்கலா எனக்கு மெடிடேஷன் தெரிஞ்சிச்சுன்னா சின்ன வயசுல ஆரம்பிச்சிருவீங்க. அது வேற, அது அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க 70 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோன்றது நீங்க டிசைட் பண்ணீங்க இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி. அது நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் முன்னாடி தெரிஞ்சுதா உடம்பு நல்லா இருக்கும் போது மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குமே, அது ராங். சரிங்க மாஸ்டர், தேங்க்யூ. புரியுதமா? இப்போ நீங்க ஒரு 6 மாசம் குழந்தைக்கு கத்தி கொடுத்தா என்ன பண்ணும்? உபயோகம் தெரியாது. என்ன ஆயிடும்? சேஃப்டியா? சேஃப் தெரியாது, ஏதாவது கட் ஆயிடும், சேஃப்டி இல்ல. அதே ஒரு 40 வயசுல இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்தா அது எப்படி சேஃபா பாத்துக்கணுமோ அப்படி பார்க்க முடியும். யூஸ் பண்ண தெரியும். உங்களுக்கு இந்த 70 வயசுல என்ன கர்மாக்காக நீங்க மெடிடேஷன் பண்ணாம இருந்தீங்களோ அது உங்களோட ஆன்மா டிசைட் பண்ணுது. இந்த ஜென்மத்துல இவ்வளவு கர்மாக்கள் நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்பிரிச்சுவலுக்கு என்டர் ஆயிடுவேன். இந்த ஜென்மத்துல 70 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் மூலமா அவரு மூலமா எனக்கு மெடிடேஷன் இன்ட்ரடியூஸ் ஆகணும். டெசிஷன் பண்ணது நீங்க தான். நீங்க சொன்ன போல பூஜை புனஸ்காரம் செய்துட்டு இருந்து திடீர்னு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன்னா, ஆமா, அதெல்லாம் பண்ணாதானே இதோட அருமை, இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா புரியாது இல்ல. கட்டாயமா. நான் எல்கேஜி முடிச்சதான் நம்ம யூகேஜிக்கு போக முடியும். எனக்கு யூகேஜி பத்தி நான் எல்கேஜி பண்ணாம டைரக்டா யூகேஜி வந்திருந்தா 1 இயர் சேவா இருக்குமே, அப்படி யோசிக்கவே கூடாது. புரியுதுங்க மாஸ்டர், தேங்க் யூ வெரி மச். அவ்வளவுதான். சோ என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கை நடக்கிற எந்த வயசுல என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு முன்னாடி வரல, எனக்கு அப்புறம் வரல, எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கு, எனக்கு இன்னும் சொத்து நிறைய இருந்தா நல்லா இருக்குமே, எதுவுமே யோசிக்காதுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மள்கிட்ட இருக்கிறது பர்ஃபெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிரகலட்சுமி மேம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம்.
இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, இதுல தற்கொலை பண்ணிட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது கொஞ்சம் சொல்லுங்க. தற்கொலை பண்றதுன்றது இட்ஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர். நம்ம சோல் பிளான் பிரகாரம் தற்கொலைன்றது இட்ஸ் கிரைம். அது நம்ம யாருமே ப்ரீ பர்த் பிளானிங்ல நான் இந்த 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 டைம்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரணும், அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன்ற கான்செப்ட் இருக்காது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி கத்துக்கிட்டு அச்சீவ் பண்ற அப்படிதான் நம்ம பிளான் பண்ணி வருவோம். இப்படி நடுவுல சூசைட் பண்ணிக்கிட்டதுனால அந்த நெக்ஸ்ட் லைஃப் டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பெனாலிட்டி பனிஷ்மெண்ட் எல்லாம் வரும். தற்கொலை பண்ணிட்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்கிறேன். இல்ல அந்த மாதிரி இல்லை, இதுவரைக்கும் நான் கேள்விப்படல. இவங்க மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, ஒருவேளை இவங்க அந்த நியர் டெத் வந்து எப்படியோ இருக்குமோ, கஷ்டம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இன்னொரு சோல் will never decide. ஆக்சுவலா சோல் வந்து டிசைடே பண்ணாது சூசைடுக்கு. ஓகே. இல்ல நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், அது வந்து அது சூசைடு கீழே வராது இல்லையா? இல்ல சூசைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு தடுக்கப்பட்டு திருப்பி அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இல்ல. இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் கேள்வியே பண்ணல. சரிங்க சார். அந்த மாதிரி பதிவு நீங்க நிறைய பதிவு கேட்டீங்களா, அந்த பதிவுகள் இருக்கான்றதுக்காக கேட்டேன். இல்ல. சரி, இப்ப இந்த ஆன்மா அங்க போகுது இல்ல சார், இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு திருப்பியும் வராங்க. இங்க ஒரு சூசைடல் ஒரு தாட் வர மாதிரி அங்க ஒரு ஆன்மா நினைக்குமா, இனிமே நான் பிறக்க வேண்டாம், என்னால இது முடியாது? அப்படி இருக்காது. இங்க பிசிக்கலா நீங்க யோசிக்கிற மாதிரி ஆன்மா வந்து அப்படி யோசிக்காது. ஓகே. அது பின் வாங்காது, எப்படி இருந்தாலும் நீங்க வந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா, அது மேல போனதுக்கு அப்புறம் நான் கீழே எப்ப வருவேன், நான் கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் எப்ப கத்துக்கணும், அது மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு சம்பாதிக்கணும், யார் மேல எவ்வளவு பொறாமை இருக்கணும், யார் மேல எவ்வளவு கோவப்படணும்ன்ற இது இருக்காது. அந்த ஆன்மாக்கு தெரியாது. இந்த ஸ்கூல்ல நான் என்ன படிக்கிறேன் அது மட்டும்தான் தெரியும். ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? நம்ம படிக்கிறதுக்கு தானே. ஆன்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பூமின்றது ஒரு ஸ்கூல். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. One soul has invited other soul to play a part, but each other soul has other players too in their own lives, and there are billions of souls in the universe. How is this possible? If a player doesn't agree, does the soul have to wait until rebirth? Yeah, this is a universal intelligence. யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ். நம்ம அப்படி பேர் பண்ணி அந்த மேட்சிங் பண்ணிட்டு தான் நம்ம வருவோம். மேட்சிங் ஆகலைன்னா வர மாட்டோம். we have to wait. ரைட் ஊம்புக்காக, ரைட் சுச்சுவேஷன்ஸ்க்காக, ரைட் பீப்புளுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் பிளான் பண்ணி தான் வருவோம். பக்கா பிளானிங்கோட தான் இறங்குவோம் நம்ம. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டயர் பஞ்சர் ஆயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போக போக. மாஸ்டர், அப்போ நமக்குள்ள எல்லாவற்றை பற்றியும் ஞானம் நமக்குள் உள்ளதா? நாம் அனுபவமாக அதை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த பூமிக்கு வந்துள்ளோமா? எஸ். ஒரு ஜென்மத்துல ஒரு லெசன்ஸ் கத்துக்கும், ஒரு ஸ்கில்ஸ் கத்துக்கும். எல்லாமே நமக்குள்ள இருக்கும். அது மெடிடேஷன். இந்த லைஃப் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கிரேட் லெஜெண்டரி சிங்கர் இருக்காரு. அவரோட பர்பஸே வந்து டு பிகம் எ வண்டர்ஃபுல் சிங்கர். அவர் சின்ன வயசுல வந்து அவர் பெருசா கத்துக்கினதே இல்லையா. ஸோ பை பர்த் ஹி நோஸ் மெனி திங்ஸ். அது இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்காரு. ஸோ அவங்க பர்பஸ் என்னன்றது அதை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க ப்ராப்பர் எஜுகேஷன் இருக்கா இல்லையா, மியூசிக்ல இத்தனை டிகிரிஸ் இருக்கா இல்லையா, அதெல்லாம் கூட தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ன அச்சீவ் பண்ணணும் என்ற பிளான்ல வந்திருக்கோமோ அதை அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லைஃப் டைம் ஓகே, இந்த லைஃப் டைம் வந்து ஆஸ் அ சிங்கரா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் லைஃப் டைம்ல மேபி ஒரு டான்ஸ் மாஸ்டரா பிறக்குவாங்க, தெரியாது, வி டோன்ட் நோ. அது அந்த மாதிரி எத்தனை ஒரு 1000 ஜென்மத்துல 1000 விஷயம் கத்துட்டு இருப்போம்.
ஒரு ஒரு ஜென்மத்துல ரொம்ப ஏழையா, ஒரு ஜென்மத்துல ரொம்ப பணக்காரனா, ஒரு ஜென்மத்துல ஆணா, இன்னொரு ஜென்மத்துல பெண்ணா, ஒரு ஜென்மத்துல நல்ல சூழ்நிலை, இன்னொரு ஜென்மத்துல ரொம்ப மோசமான சூழ்நிலை, ஒரு ஜென்மத்துல கொலை பண்ணிருப்போம், இன்னொரு ஜென்மத்துல நம்மளே ஒருத்தர் கொலை பண்ணுவாரு. சோ வாழ்க்கை நீங்க பாக்குற வாழ்க்கையில பாக்குற எல்லா கேரக்டர்ஸும், எல்லா ஆட்டிடியூட் பீப்புள் இருக்காங்களோ அவங்க ஆஹ், அந்த மாதிரி நிறைய ஒரு ஜென்மத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 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 சோல் க்ரோஸ் த்ரூ எவ்ரி இன்கார்னேஷன். ஒரு ஒரு ஜென்மம் இன்னொரு ஜென்மத்துக்கு சோல் அப்லிஃப்ட் ஆயிட்டே இருக்கும், கத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஏமாத்தினாலும் ஆன்மா வந்து கத்துக்கும். யாரோ யாரோ வந்து உங்களை ஏமாத்தினா கூட அது ஆன்மா வந்து கத்துக்கும். எப்படி ஏமாத்தணும், எப்படி ஏமாறக்கூடாது, ரெண்டு விஷயம் கத்துக்கும். ஆ, ஆமா, ஆ, கேக்குது. நீங்க நீங்க சொன்ன மாதிரி எனக்கு முதல்ல எல்லாம் நான் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். முக்கியமா கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். ம் அது ஒரு நாள் நாங்க இருக்கிறது வந்து காஞ்சிபுரத்துல தென்னங்கூர் போவோம் அடிக்கடி. இதுக்கு ம் முன்னாடி போகும்போது நல்லா பார்த்ததும் கும்பிடுற மாதிரி இருந்த இதுவு போனதும் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. எதுக்காக நாம இங்க வந்து எனக்கு ஏன் கும்பிடவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிச்சா, அந்த பக்தி குறைஞ்சிச்சா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேயே அவ்வளவு யோசனையா இருந்தது சார். இதெல்லாம் வந்து நான் தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நடந்தது இதெல்லாம். ஏன் இந்த ம் மாதிரி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நார்மலா ஒரு நாள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஆனா எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் நல்லா ம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தினம் அந்த கிருஷ்ணரோட பாட்டெல்லாம் காதுல ஓடிக்கிட்டு மனசுல ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் நார்மலா படுத்து தூங்குறேன். கண்ணுல ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து அதுவா போகுது. அது மாதிரி எல்லாம் வந்தது சார். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த சாமின்ற ஒண்ணு கும்பிடவே தோண மாட்டேங்குது. எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படி தோணவே இல்லை. எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. ஏன் நான் இந்த மாதிரி பண்றேன், நான் நாத்திகன் மாதிரி ஆயிடுறேன் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு சார். ஓகே. உண்மையை சொன்னா அந்த மாதிரிதான் இருந்தது சார். எந்த சாமியும் கையெடுத்து கும்பிடவே தோணல. ம் அது மாதிரி ஆயிடுச்சு சார். எதுக்கு கும்பிடணும் அதே மாதிரி முதல்ல அது சொல்லு. ஆஹ் எனக்கு அப்ப நான் தியானத்துக்கே வரல சார். இன்னும் இல்ல சொல்ல இல்ல போனா ஏதோ கேக்குறேன், ஒண்ணு ரெண்டு. நான் உங்களுக்கு ஆ கேக்குறேன். அப்படிங்களா? மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஆஹ் இங்க வந்து ஒரு ரிலீஜன் கான்செப்ட் சொல்லணும். ரிலீஜன் தான் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஅலைன்மெண்ட், ரீகனெக்ட். ஆஹ் ரீகனெக்ட் யாரு கூட கனெக்ட்? உங்க கூட நீங்க கனெக்ட் ஆகுது, உங்களோட ஹையர் செல்ஃப் உம் கனெக்ட் ஆகுது. உம் அதுதான் ரிலீஜன். அந்த நோக்கத்துல தான் எல்லா மதங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா டவுன் த லைன் உம் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம், 2000 3000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது யாருக்குமே தெரியாது. டோட்டலா இப்போ மாறிடுச்சு. நீங்க சொல்ற அந்த கிருஷ்ணர், அவர் அந்த காலத்துல உம் பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? கோயில் அதை கட்டுங்க, பார்த்து. ஒரு நிமிஷம். கோயில் கட்டுங்க, உம் அபிஷேகம் பண்ணுங்க, வாழைப்பழம் போடுங்க, பூ கொடுங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. உம் தஸ்மாத் யோகி பவா அர்ஜுனான்னு சொன்னார். முதல்ல நீ யோகியா மாறு. உம் அப்போ உனக்கு உங்க கூட நீங்களே கனெக்ட் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா உண்மை உங்களுக்கே தெரிய வந்துடும் தான் சொன்னாங்க. அப்போ அதுக்கு யோகி ஆகணும்னா என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். அதுதான் அந்த பகவத்கீதையில சொல்லு. உம் அது அவர் சொன்ன சப்ஜெக்ட் நம்ம கேட்காம இருந்துட்டு கோயில் கட்டிட்டு உம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வாழ்ற போது அப்போ கிருஷ்ணருக்கு நீங்க மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கா? இல்ல கிருஷ்ணர் சொன்னது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லை, எனக்கு இஷ்டத்துக்கு நான் பண்ண போறேன்னு பேசுற மாதிரி இருக்கா? அவர் வார்த்தையை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். சோ இது மெடிடேஷன். இது வந்து நீங்க சில ஜென்மம் ஆனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு சோல் இருக்குல்ல, அது வந்து தட்டிட்டே இருக்கும். இது எது ரைட்டு எது ராங்கன்றது உங்களுக்கு தெரியாது. எத்தனை வருஷமா எத்தனை ஜென்மமா நீங்க பக்தி மார்க்கத்தில் இருந்தது போதும், இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது போய் தேடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. அது என்னடான்னு நீங்களே தேடிட்டு இருப்பீங்க வெளியில. அப்புறம் யாரோ ஒரு ஆக்சுவலி மெடிடேஷன் பத்தி சொன்ன உடனே அது நீங்க பண்ணிட்டு அது கனெக்ட் ஆகும் போதுதான் இதெல்லாம் தெரியும். ஆக்சுவலி நான் இதை யூடியூப் மூலியமா தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து லைஃப்ல வந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து எனக்கு இந்த யூனிவர்ஸ் தான் காமிச்சது, பிரபஞ்சம் தான் காமிச்சதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு அது அப்படின்னு தெரியல. என் லைஃப்ல நடந்த இதுக்கு வந்து உட்காந்து சாமி படத்தாண்ட உட்காந்து 2 மணி நேரம் கூட அழுது
ஏதோ புலம்பிக்கிட்டே இருந்தேன். அப்பெல்லாம் நைட்டெல்லாம் கூட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு யூடியூப்ல மகாபாரதம் சீரியல் வச்சு பாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் ம் எதுக்கு இப்ப தேவையில்லாம அதை நினைக்கிறேன் அப்படின்ட்டு தோணுச்சு. சரி வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். வச்சு பார்த்ததுல அந்த பகவத்கீதைக்கான 3 எபிசோட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை ம் அப்படியே போன்ல டவுன்லோட் பண்ணி தினம் தினம் வச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல இருக்க டைலாக் எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு சார். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா அதுல சொல்ற எல்லாமே அப்படியே என்னோட லைஃபுக்கு கனெக்ட் ஆச்சு. நான் எந்த டிசிஷன் எடுக்கணுமோ அந்த டிசிஷனை அந்த மகாபாரதத்துல அந்த கிருஷ்ண உபதேசம் அந்த டைலாக் எல்லாம் எனக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சது. அதன் மூலியமா நான் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். அதுக்கப்புறமா தான் மெடிடேஷன் ஆரம்பிச்சேன். இது உங்களுக்கு எனக்கு என்ன பிரபஞ்சமே முதல்ல எடுத்து காமிச்ச மாதிரி யா இருந்துச்சு சார். ஆமா, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை நீங்க கேட்குற மாதிரி இல்லாத சூழ்நிலை என்ன ஆயிடும்னா உங்களோட சோலே டைரக்ட் பண்ணும். ம் இன்னொருத்தர் மூலமாவோ ஏதாவது ஒரு காட்சி ரூபத்திலேயோ ஏதாவது ஒரு ரூபத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அது காமிக்கும். அந்த கைடன்ஸ் எப்பவுமே யூனிவர்ஸ், நீங்க நினைக்கிற அந்த கடவுள் உங்களுக்கு கைவிட மாட்டாரு. அவரோட சப்போர்ட் ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துட்டே இருக்கும். யா, தேங்க்யூ. ம்.